கோயம்புத்தூரில் மிஸ்டர் சத்குரு என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்றாரு. ஓகே, பகவத்கீதாவில் எடுத்தீங்க அப்படின்னா எதுக்கும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. டிசைர்ஸ். இப்போது நான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறேன். அவரவர் நிலையில் அவரவர் சரியே, எல்லாரும் சரிதான், அவங்கவுங்க ஐடியாஸ். இது சக்தியோட ஐடியா, உங்களுக்காக விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, அரவணைச்சிக்கோங்க. தேங்க்யூ. டிசைர்னா இந்த காரு, பங்களா, பணம் இதெல்லாம் இல்லை. இந்த டிசைர்ஸ் வேணாம், இந்த டிசைர் வேணுன்றதுலாம் நான் சொல்ல. அது நடக்கும் போது உனக்கு நடக்கட்டும், ஆசைப்பட்டா கேட்டுக்க, வாங்கிக்கோ. ஆனால் உண்மையாகவே உனக்கு டிசைர்ஸ் வேணாம் அப்படின்னா, எந்த டிசைர்ஸ் வேணாம் அப்படின்னா, உனக்கு எது கிடச்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீ ஒரு பிறப்பு பிறந்திருக்க. ராமா இருக்கலாம், ரமேஷா இருக்கலாம், சந்திரகாந்த் இருக்கலாம், சிவாவா இருக்கலாம், அசோகா இருக்கலாம், ஜானா இருக்கலாம், அப்துல்லா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். when you have taken a birth, பிறந்துட்ட நீ. இப்போ நீ பிறந்துட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற, உன் காக்னேட்டிவ் வளருது, முட்டி போடுற, கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிற திறன் வளருது, கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிற, அப்புறம் கொஞ்சம் கேள்வி கேட்குற, ஒரு 3rd, 4th, 5th, 6th, 7th அப்படிலாம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற. நீ என்ன பண்ணுற, குள்ளமாக இருக்கிற பசங்களாம் முன்னாடி வந்து நில்லுங்கன்னு அந்த மிஸ்ஸு சொல்கிறாங்க. டாலர் பாய்ஸ் அந்த லாஸ்ட், அந்த ஷார்ட்டர் பாய் அந்த ஃப்ரண்ட் அப்படின்றாங்க. நீ உடனே அந்த டாலான பாயை பார்த்து ஒரு டிசைர் வைக்கிற இல்லையா, அந்த டிசைர் தான் வேணான்றாங்க. உன் கிளாஸுக்கு போகிற ஒரு பெண்ணாக இருக்குது, அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்ப சூப்பாக இருக்குது, நீ கொஞ்சம் மாநிலம் தான், ஐயோ அந்த பொண்ணும் கலர் மாதிரி நம்ம இல்லையன்ற அந்த டிசைர் தான் வேணான்ற. படித்து முடிக்கிற, ஒரு மார்க் வருது, சிஜிபிஏ வந்து 7.9 வருது, இன்னொருத்த வந்து பார்த்தா 8.9 எடுத்திருக்கான், வருஷம் ஃபுல்லாக உன் கிளாஸில் உன் கூட இருந்திருக்கான் உன் ஃப்ரெண்டு, ஐயோ 8.9 வரலன்ற டிசைர்ஸ் உனக்கு வேணான்ற. டிசைர்ஸ் வில் கிரியேட் டிசாஸ்டர்ஸ் இன் யுவர் லைஃப். வேலைக்கு போகிற, உனக்கு ஒரு 8,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, 7,000 ரூபா கிடைக்குது, யாரோ ஒருத்தர் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஐயோ வேணாம், அந்த டிசைர் வேணாம். அவனை மாதிரி எனக்கு வரலன்ற டிசைர்ஸ் வேணாம். திருமணமாவது, உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நல்லாகுது, உன்னோட ஒய்ஃப் சுமாராகுது உன் கண்ணுக்கு, ஆனால் உன் ஃப்ரெண்டோட கண்ணுக்கு உன் ஒய்ஃப் சூப்பராக இருக்கும், அவன் பொண்ணாட்டி சுமாராக இருக்கும். அதுதான் டிசைர்ஸ். இருக்கிறது இது போதும் நினைக்கிற மனமே ஜெயம் கொண்ட மனது, ஜெயிக்கிற மனசு அது. அப்போ உன்னோட உடம்புலேருந்து உன் கூட இருக்க உன் லைஃப் பார்ட்னர் உடம்பு வரைக்கும் எது கிடைச்சதோ ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். என்னங்க பண்ணணும்? ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும். இது எனக்காக வந்தது. இப்படி இருக்கும் போது உனக்கு ஆங்ஸைட்டி வருமா, கவலை வருமா? இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாதிரியே இன்ஃபோசிஸ் டைரக்டர் ஆகிட முடியுமா? அந்த கம்பெனிஸில் இருக்க யாரோ ஒரு மேனேஜர் ஆகிட முடியுமா? முடியாது. The one which you have received, that is yours. The one which your friend has received, it is his. The one you will never receive is not yours. எது உனக்கு கிடைக்கலையோ அது உந்து இல்லை. மானை வந்து புலி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட முடியுமா? கிளி காக்கா மாதிரி இருக்கிற ஆசைப்படுமா? காக்கா தான் கிளியா மாறுமா? மெட்டல் வந்து உருவாக்கும் போது மனுஷன் உருவாக்குறான், ஷேப் அவன் உருவாக்குறான், பிகாஸ் இட் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அந்த ஷேப் அவனால் உருவாக்க முடியும், ஒரு கடப்பாரை அவனால் ஸ்கல்ப்சர் பண்ண முடியும். பட் கேன் யூ ரீடிசைன் யுவர் நோஸ்? Yes, you have something called as plastic surgery, but do you think it is healthy? அடுத்தனுக்காக உன்னை நீ மாற்றிக்க ஆரம்பிச்சேன்னா அது ஹெல்தி நினைக்கிறியா? நீ குண்டா இருக்கிற, நீ ஒல்லியா இருக்கிற மாதிரி டிசைர் ஆகி நீ ஒல்லியானா நல்லது நினைக்கிறியா? செத்துருவ சீக்கிரம். தெரியல, சமீபத்தில் குண்டா இருந்த ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணி செத்துட்டான். குண்டா இருந்தா என்ன தப்பு? ஒல்லியா எலும்பு தொலுமா இருந்தா என்ன தப்பு? கண்ணாடி போட்டா என்ன தப்பு? கண்ணு 1.5 கண்ணா இருந்தா என்ன தப்பு? முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்தால் என்ன தப்பு? சொல்லுப்பா. கழுத்து குண்டாக இருந்தால் என்ன தப்பு? கழுத்து நீட்டாக இருந்தால் என்ன தப்பு? விரல் நீட்டாக இருந்தால் தப்பு? குள்ளமாக இருந்தால் என்ன தப்பு? குட்டி குட்டி விரல கட்டை விரல் குறைச்சா என்ன தப்பு? கருப்பாக இருந்தால் என்ன தப்பு? பார்க்குறவன் கண்ணில் வேல்யூன்றதே இல்லை அப்படின்னா அவன் பார்க்குறது எல்லாமே வேல்யூ இல்லாத மாதிரி தான்டா தெரியும். வேல்யூலெஸ் பீப்புளுக்கு எதுவுமே வேல்யூ இல்லாத தான் தெரியும். இஃப் யூ ஆர் அ வேல்யூபிள் பர்சன் இன் திஸ் லைஃப், வேல்யூ எவ்ரிதிங் விச் யூ see. எல்லாத்தையும் வேல்யூ பண்ணு, எல்லாத்தையும் அழகாக பாரு, எல்லாத்தையும் உயர்வா பாரு, எல்லாத்தையும் ஏற்றுக்கோ. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிற, நல்ல பொண்ணாக இருக்கு, ஏற்றுக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோ. உனக்கு பிடிக்கல, எதனால் பிடிக்கலன்ற கேள்வி கேளு. ரொம்ப உன் மனசுக்கு பிடிக்கலையான்னு பாரு, இல்லை உன் கண்ணுக்கு பிடிக்கலையான்னு பாரு. கண்ணுக்கு பிடிக்கலன்னா நம்பாத, அது சும்மா போய். உன் மனசுக்கு பிடிக்கலன்னா ஓகே, என்ன பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நான் எப்போ கேட்குறேன், இதெல்லாம் சும்மாடா கலர்கள், எல்லாம் ஒரு நாள் சுருங்கி போவோம். நிஜம் எதுவுமே இல்லை. உண்மையான பாசம் வைக்கிற பர்சனாக பாடுறா, நேர்மையான கேரக்டரான்னு பாரு, குடும்பத்தை விளக்க ஏற்றி குடும்பத்தை அழகாக்குமான்னு பாரு.
நீ அந்த பொண்ணோட சேர்ந்தா நீ அழகாவேன்னு பாரு. ஏன்னா சுமாரான பொண்ணுங்க கூட லைஃபுக்கு வந்தோன்னா அழகாயிடும். ஏன்னா அது அழகான பொண்ணு உன் கண்ணுக்கு சுமாராக தெரிஞ்சுது. நான் சொன்னது எல்லாம் தெளிவு கொடுக்குற வார்த்தை. அப்போ டிசைர் நாட் யூ வாட் யூ டிசர்வ் யூ வில் கெட். எந்த டிசைரும் உனக்குள்ளே வச்சுக்காத. எது உனக்கு கிடைச்சதோ அது அன்பாக ஏற்றுக்கும். மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். தெளிவு கிடைச்சதா? நிச்சயமாக தெளிவு கிடைக்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக இன்னொரு தடவை போட்டுப்பார். நிச்சயமாக குழப்பத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிச்சயமாக இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி காட்டு. ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணது என்ன தப்பு இருக்குது? தேங்க்யூ ஸோ மச்.